ஆண்டாள் 15வது பாசுரம் வரைக்கும் 6வது பாசுரம் தொடங்கி 10 பெண் பிள்ளைகளை எழுப்பியாச்சு. ஆனால் அவளின் குறிக்கோள் என்ன? பெருமாளை அடைய வேண்டும். நேரம் நடந்து போறா. 16வது பாசுரத்தில் தான் ஆரம்பிக்கிறா. நாயகனாய் நின்று நந்தகோபனுடைய கோயில் காப்பானே என்று. இப்போது ஒரு வீட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போது சாதாரண வீடுன்னு வச்சுட்டா அது டபக்குன்னு உள்ளே போயிடலாம். அவன் பெரிய ஆள்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா அவளுக்கு வெளில 2-4 செக்யூரிட்டி இருப்பா. அதுக்கும் வெளில ஒரு 4-5 செக்யூரிட்டி இருப்பா. கண்ணன் சாதாரணப்பட்டவனா, உலகமேத்தும் தென்னானாய் வளவானான்னு சொல்கிறார் ஆழ்வார். இன்னொரு இடத்துல சொல்கிறா ஆண்டாளே, வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை மாயனை, இத்தனை யானையாம் பகவான். அப்பேற்பட்டவனின் வீடு எப்படி இருக்கும்? அதனால் முதல்ல காவலாளி, ஒரு காவலாளி வாசலில் நிற்கிறார், இன்னொருத்தர் உள்ள கதவு தோரணத்துக்கிட்ட நிற்கிறார். நாயகனாய் நின்று நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, அவனின் வீடு. ஏன்னா இப்போ ஆண்டாள் நினைக்கிறதே எப்படி? ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னும் அக்ரஹாரமே ஆயர்பாடி, அங்கே இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளே ஆய்ப்பெண்கள், அவளும் ஆய்ப்பெண்களின் கூட்டத்தில் ஒருவள். அங்கு இருக்கக்கூடிய வடபத்ரசாயி, வடபெருங்கோயிலுடையானின் ஆஸ்தானமே நந்தகோபாலனின் வீடு. அதில் இருக்கக்கூடிய வடபத்ரசாயியான பகவானே கண்ணன். இதுதான் அவளுடைய மெயின் கருத்தே.